ஆப்கி அதாலத்ல தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா இவரு சமாதானப்படுத்துற அரசியல பண்றாருன்னு. ரேவந்த் ரெட்டி சார், இந்த குற்றச்சாட்டு உங்க பெரிய அண்ணன் நரேந்திர மோடிஜியோடது. அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் ரிலீஸ் பண்ண மேனிஃபெஸ்டோல அவங்க மேனிஃபெஸ்டோவோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா சுதந்திரத்திற்கு முன்னாடி முஸ்லீம் லீகோட மேனிஃபெஸ்டோ மாதிரியே இருக்குன்னு சொல்றாரு. மோடிஜி கிட்ட நான் எப்பவும் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு இடம் இல்லையா? இந்த நாட்டில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க, சீக் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் இங்கே இடம் இருக்கு. மேனிஃபெஸ்டோவில் எல்லாருக்கும் ரெஃப்ளெக்ஷன் தான் இருக்கு. அதில் கிறிஸ்டியன்ஸும் இருப்பாங்க, முஸ்லீம்ஸும் இருப்பாங்க, சிக்கும் இருப்பாங்க, ஹிந்துவும் இருப்பாங்க. நீங்க ஒருவேளை முஸ்லீம்ஸ்க்கு டிக்கெட் கொடுக்காததுனால தேசத்தில் இருக்கிற மற்றவங்களும் அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஸோ இதில் பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக மோடிஜி சில முழக்கங்களை இடுறாரு. ஸோ இதனால அவரு முழுசா அவரு டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. அதாவது இது முஸ்லீம் பர்சனல் லா. சுதந்திரத்திற்கு முன்னாடி முஸ்லீம் லீகோட பர்சனல் லாவா இருந்துச்சு. 1906லயும் இதேதான் இருந்துச்சு. அதோட 2014ஓட காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ இருக்கு. முஸ்லீம் லீக் 36ல என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபைட் அகெயின்ஸ்ட் மெஜாரிட்டி. இது இந்த முறையோட மேனிஃபெஸ்டோல இருக்கு. 36ல முஸ்லீம் லீக் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஜாப்ஸ் ஃபார் முஸ்லீம். அதுவும் காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல இருக்கு. ரஜத் சர்மா சார், அவர் என்ன சொல்றாருங்கிறத விட்டுருங்க. இந்தியன் பீனல் கோட் வேற, சிவில் கோட் வேற. பீனல் கோட் படி இந்தியாவில் யாரா இருந்தாலும் யாராவது தப்பு பண்ணா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க பீனல் கோட் இருக்கு. சிவில் கோட் இஸ் அவர் பிராக்டிஸ். பீனல் கோட்லையும் சிவில் கோட்லையும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாதுன்னு பிஜேபி ட்ரை பண்ணுது. சிவில் கோட் மாத்துறதுக்காக யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி ஏதோ சொல்றாருல்ல அவரு. இன்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்றாரு. அப்புறம் யூஎல்சி கொண்டு வருவாங்க, யூனிஃபார்ம் லாங்குவேஜ் கோடு. அதுக்கப்புறம் யூடிசி கொண்டு வருவாங்க, யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோட். மோடிஜி போட்டிருக்காருல ஷெர்வானி, அதே மாதிரி போடணும். அதெல்லாம் நம்மளால எப்படி போட முடியும்? அந்த மாதிரி ட்ரெஸ் கோட் எப்படி போடுறது நம்மளால? சிவில் கோட் வேற. நம்ம நாட்டில் 4 மதங்கள் இருக்கு, அதோட பல ஜாதிகளும் இருக்கு. ஒவ்வொரு ஜாதியிலையும் அவங்க ஜாதியோட நார்த் இந்தியாவில் கல்யாணம் நடந்துச்சுன்னா வாட் யூ கால் தட், நெருப்பை சுற்றி வருவாங்கல்ல, நெருப்பு குண்டத்தை சுற்றி. சவுத்துலேயும் நாங்கள் அதே மாதிரி தாலி தான் கட்டுவோம், 3 முடிச்சு போடுவோம். ஸோ இது வித்தியாசமாக இருக்கும். முஸ்லீமில் கபூல் கபூல்னு சொல்லுவாங்க கல்யாணம் நடக்கும் போது. கிறிஸ்டியனில் வேற மாதிரி சர்ச்சில் நடக்கும். இங்கே யூனிஃபார்ம் சிவில் கோட் எப்படி வரும்? யாருக்கு என்னன்னு சொல்லி அதை புரிய வைப்பீங்க நீங்க? இந்தியன் பீனல் கோட் படி யாரா இருந்தாலும், ஹிந்து, முஸ்லீம், சீக், கிறிஸ்டியன் யாரா இருந்தாலும், யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா பனிஷ்மெண்ட் காமன். ஆனா சிவில் கோட் அப்படி கிடையாது. யூனிட்டி ஆஃப் டைவர்சிட்டி, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய ஜாதிகள் இருக்கு. சடங்குகள், சில விதமான சடங்குகள் பண்ணுவாங்க. ஆதிவாசி மக்களோட சடங்குகள் வித்தியாசமா இருக்கும். முஸ்லீம்ஸ்கள் வேற மாதிரி பண்ணுவாங்க. ஹிந்துஸ்லயும் பல ஜாதிகள் இருக்கு, பல சடங்கு முறைகள் இருக்கு. இப்போ 100+ ஜாதிகள் சப்காஸ்ட்ல இருக்கு, ஓபிசில. ஸோ ஒவ்வொரு காஸ்டுக்கும் ஒவ்வொரு பிராக்டிஸ் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுல இருந்து நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குற்றச்சாட்டு முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறது காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ முஸ்லீம் லீகோட அப்பீஸ்மெண்ட்டை பத்தி சொல்லுதுங்கிறாரு. அதெல்லாம் விடுங்க. அரசாங்கத்துல அவர் 10 வருஷம் இருந்து என்னதான் பண்ணாரிங்க? நாங்க இதுல இருந்து தள்ளி போயெல்லாம் பல வருஷம் ஆயிருச்சு. நாங்க முஸ்லீம்க்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. நீங்க அவங்களுக்குலாம் என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க ஏதாவது பண்ணிருக்கோம்ல? அட்லீஸ்ட் நாங்க அப்பீஸ்மெண்டாவது பண்ணிருக்கோம்ல? அவுட் ஆஃப் த வே காங்கிரஸ் மூலமா முஸ்லீம்க்கு ஏதாவது கிடைச்சது இல்ல? 10 வருஷம் நீங்க பிரதமரா இருந்தீங்க, என்னென்ன பண்ணி காட்டினீங்கன்னு சொல்லுங்க. எல்லாரோட துணை, எல்லாரோட நம்பிக்கை, அவங்களோட உழைப்பு. அதான் ஸ்லோகன். நானும் அதை தான் சொல்றேன். எல்லாரோட துணை, எல்லாரோட வளர்ச்சியும்லாம் இல்ல. குஜராத்லயும் யூபிலையும் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கு. கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் எதுக்காக வளர்ச்சி இல்ல? அங்க 42 எம்பிஸ் இருக்கும், ஒரே ஒரு மினிஸ்டர் கொடுத்திருக்கீங்க. எங்களுக்கு எப்படி வளர்ச்சி இருக்கும்? நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா காங்கிரஸோட மக்கள், இதுக்கு முன்னாடி நாம பேசினவங்க எல்லாம் காங்கிரஸை விட்டு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அயோத்தியில கட்டின ராமர் கோயிலை பத்தி ரிப்போர்ட் பண்ற விதமா எதுவும் சொல்லக்கூடாது, பிரான் பிரதிஷ்டா ப்ரோக்ராம்க்கு போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. ஏன், என்ன காரணம் அதுக்கு? இல்ல, அது தவறு. ராமர் கோயில்ல முதல் தடவை சிலானாஸோட யாரு வாய்ப்பு கொடுத்தது? ராஜீவ்காந்தி தானே கொடுத்ததாங்க. ராஜீவ்காந்தி இருந்த நேரத்துல ராமர் கோயில்ல பூஜை பண்ணுன்னு முறை அதை பண்ணது காங்கிரஸ் தானே. அதுக்கும் மோடிஜிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க?
இதுல அதுக்கும் மோடிஜிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது எதுக்காகன்னா, இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ். பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக சில பேரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்ட்டியை விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா போங்க, நாங்க யாரையும் நிறுத்த விரும்பல. தெலுங்கானால 174 எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. எம்எல்ஏ, எம்எல்சி, எம்பி பொசிஷன்ல இருக்கிறவங்க பார்ட்டியை விட்டு போயிருக்காங்க. அப்பவும் கஷ்டப்பட்டு நாங்க எல்லாம் அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கோம். தேர்தலுக்கு முன்னாடி 5 எம்எல்ஏஸ் இருந்தாங்க. இப்ப 65 எம்எல்ஏஸ் இருக்காங்க. நாங்க ஜெயிச்சிட்டோம். சோ இவங்கெல்லாம் வெளியே போறதுனால பார்ட்டிக்கு எந்த ஒரு நஷ்டமுமே இல்ல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா புது புது பிரச்சனையில தான் லீடர்ஷிப் எமர்ஜ் ஆகும். அதாவது புது புது ஆனா லீடர்ஸ் ராமர் உருவா கோயிலோட பிராண பிரதிஷ்டால காங்கிரஸ் ஆளுங்க யாருமே போகவே இல்லையே. அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? ஏன் போல நிறைய பேர் போனாங்களே. ஏன்னா நான் பத்ராச்சல்ல ராமர் கோயில் இருக்கு, நான் அங்க போயிருந்தேன். மோடிஜி அங்க வரல. அவர் ஏன் வரல? நான் முதலமைச்சர் ஆன உடனே ராமர் கோயிலுக்கு போனேன். பத்ராச்சலம் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபேமஸ். ராமரோட கோயில் இருக்கு. நான் போனேன், மோடிஜி அங்க வரல. மோடிஜி ராமர் பக்தர்னு சொல்றீங்க. சஞ்சய் நிருபமோட ஸ்பீச் கூட நான் கேட்டேன். அவர் ரீசெண்டா தான் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போக விட்டதோ போக விடாததோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா ராகுல் காந்தி எல்லா இடத்துலயும் கடவுள் ஸ்ரீராமரை கிண்டல் பண்றாரு. அவர் எல்லார்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுனால என்ன ஆகும், அப்புறம் மணி அடிக்கிறதுனால என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நீங்க பண்ணா பசியால தான் சாவீங்கன்னு சொல்றாரு. அவரு பசிய பத்தி பேசதான் ட்ரை பண்றாரு. மோடிஜி வேலை வாய்ப்புன்னு கேட்டா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றாரு. சார், நீங்க விவசாயிங்களுக்கு கடன் தள்ளுபடின்னு சொன்னா ராமர் கோயில்னு சொல்றாரு. இப்போ நீங்க இந்தியாவோட வளர்ச்சியை பத்தி கேட்டா வேற என்ன ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவாரு. எல்லா விஷயத்துக்கும் நீங்க ராமர் கோயில், ஜெய் ஸ்ரீராம், ராமரை பத்தியே பேசிட்டு இருந்தா அந்த விஷயத்த அவருக்கு புரிய வைக்க தான் ராகுல்ஜி பேசுறாரு. ராகுல்ஜி ராமர் கோயில், அவர் சிவபக்தர்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா உங்களுக்கு? நான் அவரோட போட்டோஸ பார்த்தேன். அப்புறம் என்ன, அவ்வளவுதான், விவாதம் முடிஞ்சுது. சார், பக்திங்கிறது வேற, நான் என்ன ஒரு சொல்றேன், நல்ல தலைவரோட கடமை வேற. கௌரவ் பாலபந்து உங்களை பத்தி என்ன சொல்றாருன்னா, ரேவந்த் ரெட்டி ரொம்ப சந்தோஷமா இஃப்தாருக்கு போறாரு, ஆனா அதே சந்தோஷத்தோட கோயிலுக்கு ஏன் வரதில்லைன்றாரு. அது அதனால தான் சொல்றேன். முந்தா நாள் நான் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அங்க கௌரவ், வல்லா, மோடிஜி யாருமே வரல. அங்க அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க ஓப்பனிங் ரிமார்க்ஸ்ல, ரேவந்த் ஆர்எஸ்எஸ் காரன்னு, ரேவந்த் நிக்கர்வாலான்னு சொன்னா. இப்ப நான் மஸ்ஜித்துக்கு போறத சொல்றீங்க. சோ இந்த 2 கான்ட்ரடிக்ஷன் எங்கிருந்து வருது? அதான் ரேவந்த் ரெட்டி ஒரு பெரிய மிஸ்ட்ரி ஆயிட்டாரு. அவரு ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல முஸ்லீம்க்கு சப்போர்ட் பண்றாரா? நான் 4 கோடி தெலுங்கானா மக்களோட முதலமைச்சர். ஐ எம் நியூட்ரல். ஐ எம் நாட் பயாஸ்ட். ஐ எம் நாட் கோயிங் டு டீவியேட் ஃபார் எனிதிங். 2 விஷயத்துல நான் உங்களோட கமெண்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மக்களோட கேள்வியை நான் கேட்கணும். இந்த டிஎம்கேவோட லீடர்ஸ் இருக்காங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காருன்னா, சனாதன தர்மம் டெங்கு மலேரியா மாதிரி நாம எல்லாம் சேர்ந்து இதை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது திராவிடியன் மூமெண்ட். மோடிஜி மாதிரி தான் அவங்களும். யாரையாவது எதிர்த்து பேசி பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பாக்குறாங்க அவங்க. அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலினும் வேற ஒருத்தருக்கு எதிரா பேசி பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறாரு அவரு. இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டை அது பிஜேபியா இருக்கட்டும் இல்ல டிஎம்கே காரங்க சொல்லியிருந்தாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இந்த நாட்டுல இடமே கிடையாது. உங்க வீடியோஸை நானும் பார்த்திருக்கேன். நீங்க ஓட் போட போகும்போது கோமாதாக்கு பூஜை பண்ணிருக்கீங்க. ஆமா, பண்ண. நீங்க ஆபீஸ்க்கு போன அன்னைக்கு அங்கேயும் கடவுளுக்கு பூஜை பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா உதயநிதிக்கும் ஏ ராஜாக்கும் என்ன பிரச்சனை? ஏ ராஜா என்ன சொல்றாருன்னா, நாங்க ராமருக்கு எதிரானவங்க, ஹிந்துயிசம்க்கு எதிரானவங்கன்னு. நான் அதனால தான் சொல்றேன். நான் தெளிவா சொல்றேன், கேளுங்க ரஜத் சர்மா சார். பை பிராக்டிஸ் நான் ஒரு ஹிந்து. நான் ஒரு ஹிந்துன்னு நான் பெருமையா சொல்லிக்குவேன். அதுக்குன்னு நான் முஸ்லீமுக்கு எதிரானவன்னு, கிறிஸ்டியனுக்கு எதிரானவன், அப்புறம் சீகுக்கு எதிரானவன், அப்படி நான் யாருக்கும் எதிரானவன் கிடையாது. என்னோட மதம், என்னோட கலாச்சாரத்தை என்னோட குடும்பம் எனக்கு கத்துக் கொடுத்துருக்கு. நான் அதை தான் பிராக்டிஸ் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அது பர்சனல் பிராக்டிஸ், அது குடும்பத்தோட பிராக்டிஸ். ஆனா அரசியலுக்குன்னு வரும்போது நீங்க நியூட்ரலா தான் இருக்கணும். இந்த விஷயத்த நீங்க டிஎம்கே காரங்களுக்கும் புரிய வைங்க. நல்லா புரிய வைப்பேன். ஆனா கிடைக்கவே இல்லையே. கிடைச்சா கண்டிப்பா புரிய வைப்பேன். கடைசியா மக்கள்ல இருந்து யாராவது கேள்வி கேக்குறீங்களா? அயோத்தியால பெரிய ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. நீங்க அந்த ராமர் கோவில பார்க்க போவீங்களா? கண்டிப்பா, வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போவேன். எந்த பிரச்சனையும் இல்ல.
ஏன்னா இனி 1000 வருஷம் ராமர் கோயில் அங்கதான் இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் ராமர் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வருவேன். முதல்ல நான் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றேன். தெலுங்கானாலையும் பத்ராச்சல்ல ராமர் கோயில் இருக்கு. எல்லாரும் வந்து அங்க தரிசனம் பண்ணுங்க.